உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் டிவிக்கு வந்துட்டு வணக்கம். எங்களோட தலைவர் கேப்டன்ங்கிறதோட எங்கள் உயிர், எங்கள் கடவுள். இன்றைக்கி வந்துட்டு ஒரு எங்கிட்ட இன்றைக்கி நேற்று இருந்தார், இன்றைக்கி கடவுள் ஆகிட்டார். நேற்றுலேருந்து என்றைக்குமே நாங்கள் வந்துட்டு அவர் கடவுளாக தான் வணங்குவோம். வீட்டில் போட்டால் வந்துட்டு நாங்கள் வெளியில் வச்சுருப்போம். இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு சாமி ரூமில் வச்சு தான் படைப்போம். நாங்களாம் வந்துட்டு எங்கள் தலைவரை கடவுளாக தான் நினைக்கிறோம். ஏன் எங்களை விட்டு போனாருன்னு தெரியல. இன்னும் ஒரு 30 வருஷம் இருந்திருக்கலாம், ஒரு 29 வருஷம் தான் கூட 100 வயசுக்கு கூட எங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்திருக்குச்சு. இப்படி போய் விட்டுட்டு எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டார். நாங்களாம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. எங்களுக்கு வந்துட்டு அவர் போனது வந்துட்டு இழப்புலாம் சொல்ல முடியாது. நாங்களே நாங்களே செத்துட்டோம். நாங்களே இனிமேல் எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு வந்துட்டு தோணுது. எங்களுக்கு நாங்கள் எதுக்கு இருக்கணும்? அவரே இறந்ததுக்கப்புறம் நாங்கள் செத்தனால வந்தீங்க. உண்மையிலே ஊர்லேருந்து நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் காரமடை ஒன்றிய துணை செயலருக்கு நான் உண்மையிலே செத்து போயிடலான்னு தான் வந்தேன். எனக்கு நேற்று அட்டாக்குங்க, தலைவர் ஹாஸ்பிட்டல் செத்தோன்னே. அதோடு நான் வந்துட்டு இங்கே வந்தேன். இங்கேயாவது உயிர் போட்டுமே அப்படின்ட்டு. இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு தலைவர் சத்தியமே என்னை கொண்டு வரேன்னு நினச்சேன். அவர் போகிற வரைக்கும் கொண்டாலும் சரி, நான் சாப்பிட்றேன், அவரோட போகிறேன். ஆனால் என்னை வந்துட்டு அவர் காலுக்கு அடியில் வச்சுருந்தா போதும். அவர் என்னை கடவுளை எப்போவும் நான் உயிரோடு தான் வணங்கிட்டு தான் இருப்பேங்கச்சி. எப்போவுமே அவர் எங்களுக்கு கடவுள் தான். நாங்கள் வந்துட்டு கடவுளுக்கு மேலே கடவுள். எங்களுக்கு கடவுளை என்ன முருகனை வேண்டுவோம், ஐயப்பனை வேண்டுவோம், சிவனை வேண்டுவோம். எங்களுக்கு அவங்களோட பெரியவர் எங்கள் கேப்டன் தான். எங்கள் அம்மா அப்பா அவங்களுக்கு மேலே பெருசாக வச்சுருக்கோம் நாங்கள் எங்கள் தலைவரை. நல்ல மனிதர். இப்படி இதாகிட்டார் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய வேதனையாக இருக்குது. சத்தியமாக ரொம்ப பெரிய வேதனையாக இருக்குச்சு. என்ன பண்ணுறதே எங்களுக்கு தெரியலைங்க. அதுக்கு மேலே என்ன பேசுகிறேன்னு தெரில. நாங்கள் சத்தியமாக சொல்கிறேங்க, நாங்கள் என்றென்றும் தேமுதிக இருக்கிற வரைக்கும் அதிலே தான் இருப்போம். அப்புறம் எங்கள் அண்ணியார் இருக்காங்க. எங்கள் அண்ணியார் எங்கள் தலைவர் விட்டு போன பாதையை எங்கள் அண்ணியார் நிறைவேற்றுவாங்க. அவங்க பின்னாடி இருந்து எங்களெல்லாம் எங்களெல்லாம் கூப்பிட்டு வழி நடத்துவாங்க. கண்டிப்பாக அவங்க பின்னாடி இருப்போம். அப்படி நாங்கள் அவங்க போயிட்டாங்க, தலைவர் போயிட்டாரு அப்படிங்கிறவங்களாம் அப்படி இல்லைங்க. எல்லாம் உயிர் போனாலும் நாங்கள் கண்டிப்பாக தேமுதிக விட்டு போக மாட்டோம். தேமுதிக கழக பொதுச் செயலாளர் இப்போ பொறுப்பேற்றிருக்காங்க. அவங்க இதில் தான் இருப்போம். நாங்கள் தேமுதிகவில் தான் இருப்போம். அந்நியார் வழியில் மீண்டும் நடப்போம். எங்கள் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சொல்ல மாட்டோம். விஜயகாந்த்லாம் சொல்லவே மாட்டோம். கேப்டன் அவர் மறந்து விட்டார். என்றென்றும் அவர் வழியில் நாங்கள் நடப்போம். அந்நியார் வழியில் நடப்போம். இனி ஐயா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? தருமபுரி கந்தசாமி, தருமபுரியிலேருந்து வரேங்க. கேப்டன் அவர்களை பார்த்துட்டிங்களா? கேப்டன் பார்க்கல, இப்போ தான் போகிறோங்க கேப்டனை பார்க்க. செய்தி கேட்டதும் உங்களால் முதல்ல நம்ப முடிஞ்சுதா இன்னைக்கு கேப்டன் நம்ம கூட இல்லை அப்படின்ற விஷயம்? சரிங்க, நம்புங்க. எவ்வளோ கேப்டனை பிடிக்கும்? இன்னைக்கு அவரோட நம்ம கூட இல்லை அப்படின்றப்ப எவ்வளோ வருத்தமாக இருக்குது? இன்னைக்கு 20 வருஷமாக அவங்க கேப்டன் பிடிக்கும் எங்களுக்கு. இன்னைக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க, அதுக்கு தான் போகிறோங்க பார்க்கலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள். ஐயா பழனிசாமி கேப்டன் 15 வருஷமாக எனக்கு பிடிக்கும். 20 வருஷமாக நாங்கள் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு, ஏலகிரிக்கு வந்திருக்கிறாரு. நாங்கள் பார்த்துருக்குறோங்க. தருமபுரியெல்லாம் பார்த்துருக்குறோங்க, எல்லாம் பார்த்துருக்கோங்க. நிறைய டைம் சந்திச்சிருக்கேன். ரொம்ப பிடிக்கும். இப்போ அவர் நிறைய பேசின வசங்கள் நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துல இல்லை பிடிச்சதில்ல? அவர் வீடியோவில் எல்லாம் போட்டிருக்கேன். என்ன வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? வனத்தை பழசனம் எல்லாம் நிறைய பிடிச்சிருக்கு. நிறைய வசனம் சமீபத்தில் அந்த காசு என்னடா காசு 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 அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. நிறைய வசனம் பிடிச்சிருக்கு சார். நம்மளுக்கு எல்லாம் பிடிக்கும். அவர் கேப்டன்னா ரொம்ப இது. நாங்கள் 4 தரம் இங்கேயே இப்போ ஊட்டியிலே சந்திரிச்சுருக்குறோங்க, பார்த்துட்டு இருக்கிறோங்க. திரும்ப அங்கே நம்ம ஊருக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. தருமபுரி அவளை வில்லேஜ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க.
அதை பற்றி நாங்கள் இப்போ இன்னைக்கு கார் எடுத்துக்கணும் 9 பேர் இப்போ தான் வந்தோங்க. மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவர்னு சொல்லலாங்க. மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவர்னா விஜயகாந்த்னு சொல்லலாம். ஆனா அந்த மக்கள் அவர் இருக்கிறப்ப கொண்டாட தவறிட்டாங்க. கண்டிப்பாக கொண்டாட தவறிட்டாங்க. அவர் போன பின்னாடி உலகமே வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கிட்டு போயிட்டாரு. அவர் இல்லாத ஒரு வருத்தம் வந்து மக்களை ரொம்ப பாதிச்சிட்டு இருக்கு. அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த அளவுக்கு மக்கள் வருத்தப்படுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடிகர் சங்கமே புதிய வந்து ஆழ்ந்த இறக்கத்தோட இருக்கிறதுன்னா வச்சுக்க, அந்த காலத்தில் வந்து நடிகர் சங்கத்தில் சாப்பாடு போகிறதுக்கு கூட ஆள் இல்லாத ஒரு சமயத்தில் இவர் தான் சாப்பாடு போட்டு அனைத்து நடிகர் சங்கத்துக்கும் வந்து அன்னதானத்தை கொடுத்த ஒரு முதல் நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் தாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக்கங்களும் ரொம்ப வருத்தத்தை வந்து நிற்கிறேங்க. நாங்கள் தருமபுரியிலேருந்து வந்திருக்கிறேங்க. நாங்கள் எதிர்கட்சி தலைவர் வந்தால் அப்படியே ஆட்சியில் இருந்தால் அப்படியே அவர் கொடுத்தாகணும். கொடுத்தவங்களுக்கு நிறைய பேர் வேண்டுகோள், கண்டிப்பாக அவருக்கு மெரினா பீச்சில் இடம் கொடுக்கணும். அவர் இன்னொன்று என்னென்னு ஆதரவு கேட்டால், அவர் மக்களுக்காக நிறைய இடம் முடிச்சிருக்காரு, மக்களுக்காக நிறையா உதவி செஞ்சுருக்காரு, நிறையா படம் நடிச்சிருக்காரு. அவர் கண்டிப்பாக மெரினா பீச்சில் இடம் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக இத்தனை மக்கள் இவ்வளோ கொண்டாடுறாங்க, அலையா வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் இருக்கிறப்ப இந்த மாதிரியான அவரை கொண்டாட தவறின காரணம் என்ன? இல்லை, தவறுன காரணம் அவர் உடல்நிலை சரியில்லைனால தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஆனால் இப்பயும் நாங்கள் அந்த தொண்டருக்கு அவருக்கு நாங்கள் என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தோங்க. அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. அவர் இன்றைக்கி மெரினா பீச்சில் அவர் கண்டிப்பாக இடம் கிடைச்சே ஆகணும். நேற்று இதை பற்றி அண்ணாமலைன்னு சொல்லிட்டு போயிடுக்காரு, மெரினா பீச்சில் அவருக்கு நல்ல ஒரு இது பண்ணணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அண்ணாமலை சொன்ன மாதிரி, அதே மாதிரி பாஜக அண்ணாமலை சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு இடம் கிடைச்சே ஆகணும். தருமபுரியிலேருந்து வரேங்க. கேப்டன் எனக்கு வந்து 20 வருஷமாக நான் அவருடைய ரசிகர், ரொம்ப பிடிக்கும். அவர் செஞ்ச ஒவ்வொரு செயலும் எனக்கு, ஒவ்வொரு இதுவும் ரொம்ப பிடிக்கும். அவர் இல்லைங்கிறதே ஒரு வருத்தம் அதிகமாகவே இருக்குது. நிறைய வசனங்கள் பேசியிருக்காங்க, நிறைய பேர் எல்லாமே எல்லாரும் பிடிக்கும். அவர் செஞ்ச எல்லா செயலும் பிடிக்கும், அவர் பேசின வசனமும் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். நல்ல இடம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வேணும். எதனால அப்படின்னு இல்லை, அவர் செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு சின்னமாக அந்த இடம் வேணும், கண்டிப்பாக வேணும். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கக்கன் இது மாதிரி நிறைய பேர் வந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கேப்டன் தான் இருந்தார், அவரும் போயிட்டார். இதுக்கு மேலே தமிழ்நாட்டினுடைய நிலை பார்த்தீங்கன்னா கியூபா இது மாதிரி பல இது சொல்லலாம். எடுத்துக்காட்டாக பல நாடு அட்ரஸ் இல்லாமல் போச்சு. அதே நிலைமை தான் தமிழ்நாட்டுக்கும் ஏற்படும். இதை தவிர எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. கேப்டன் வாழ்க. கேப்டன் அவர்களுக்கு மெரினா பீச்சில் இடம் வேணும்னு அவங்களோட தொண்டர்களும் சரி பொதுமக்களும் சிலர் சொல்றாங்க. நீங்க அது கண்டிப்பாக வேணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு தொண்டர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து பேருமே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஒரு எம்ஜிஆர், அவர் வெள்ளை எம்ஜிஆர், ஒரு கருப்பு எம்ஜிஆர், அன்றைய அவரு இன்றைய இவர். அந்த இடத்துக்கு தகுதியானவர் அவர் தானே. நான் தஞ்சை மாவட்டத்துலேருந்து வரேங்க. முதலமைச்சர் ஆக வேண்டிய ஆள் தமிழகம் தவற விட்டுருச்சு. கண்டிப்பாக அடுத்த ஜென்மத்திலேயாவது அவர் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக்கியே தீருவோம். எங்கள் உயிர் இன்னையோட போயிடுச்சு. எங்களுக்கு நடப்பணமாக தான் வாழ போகிறோம். அவருக்கு வந்து மெரினால இடம் கொடுக்கணும். அவர் ஆத்மா சாந்தி அடைய வாழ்த்துக்கிறோம். ஒரு தலைவர் செத்துட்டா அனைத்து கட்சியிலேருந்து பணம் போவோம், ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் அமௌண்ட்டு கொடுத்து வருவாங்க. இன்றைக்கி என் தலைவனுக்கு வந்து அவன் உழைப்பில் இன்றைக்கி நாங்கள் வந்து என் தலைவரை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். மெரினா பீச்சில் எதுக்காக இடம் கேட்குறோம்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து திமுககாரங்க அண்ணா திமுககாரங்க பணத்தை கொடுத்து தட்டி வைக்கிறாங்க, பணத்தை கொடுத்து கொடுத்துறாங்க, பிரியாணி வாங்கிறாங்க, குவார்டர் தராங்க. நாங்கள் வந்து குவார்டர் கொடுக்கல, பிரியாணி கொடுக்கல, சரக்கு கொடுக்கல. உழைச்ச காசை சொந்த காசான்னு வேர்வை தண்ணி விட்டு தட்டி வைக்கிறோம், எல்லாம் வைக்கிறோம். நாங்கள் மக்களாக வந்து பார்க்க வர்றோம், எங்கள் உழைச்ச காசில் வர்றோம். கட்சியிலேருந்து யாருமே தர கிடையாது. நாங்கள் கட்சிக்காக வரல, எங்களுடைய கேப்டன் கட்சி ஆரம்பித்தார், கேப்டனுக்காக உழைக்கிறோம், இன்னும் உழைப்போம், கடைசி வரைக்கும் உயிர் உள்ள மூச்சு வரைக்கும் உழைப்போம். இதான் எங்களுக்கு. மெரினா பீச்சில் ஏன் இடம் வேணும்னு கேட்குறீங்கன்னா, அரசியல்வாதிகள் ஒரு எம்எல்ஏ இருந்தால் பஸ்ஸை உடைக்கிறாங்க, கண்ணாடி உடைக்கிறாங்க. எங்கள் தொண்டர்களை யாருமே உடைக்க மாட்டான். ஏன் எங்கள் மெரினா பீச்சில் எங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்கக்கூடாது? தாராளமாக கொடுக்கலாம், கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக. இதுக்காக இல்லைன்னா நாங்கள் இன்னும் போராடவும் தயாராக இருப்போம். இதான் என்னுடைய கோரிக்கை. மெரினா பீச்சில் இடம் கேட்குறோம்னா, நாங்கள் வந்து ஒரு இந்த 7 கோடி மக்களில் ஒரு தலைவர், ஒரு சின்ன குழந்தையிலிருந்து ஒரு பெரியவங்களிலிருந்து ஒரு கேப்டனை பற்றி ஒரு துளி, ஒரு நொடி, ஒரு துளி கூட ஒரு தப்பான வார்த்தை கிடையாது. ஒரு நல்ல மனிதர், நம்ம மக்களுக்கோசரம் உழைச்சிருக்கிறாரு, ஒரு நடிகர் சங்க கடனை கட்டியிருக்கிறாரு, ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறாரு, மக்களுக்கோசரவே வாழ்ந்தவர். மக்களை அவர் புறந்தா பிடிச்சி மக்கள் நினப்புலேயே இருந்து மக்களுக்கோசரமே வாழ்ந்தவர். அதனால் மக்களுக்கோசரம் வாழ்ந்தவர். அந்த மெரினா பீச்சில் 1000 மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் போய் பார்க்கறனால வந்து அவருக்கு கொடுத்தா அவர் ஒரு ஆஸ்மா வந்து அடையும். மெயின் பாயிண்ட்டு
ஏன்னா அவருக்கு ஒரு மனசு திருப்தி ஆஸ்துமா வந்து அந்த இதில் வந்து மெரினா பீச்சில் அடங்கி மக்கள் 7 கோடி மக்கள் இன்னைக்கு 7 கோடி மக்களும் மெரினா பீச்சில் இடம் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. மெரினா பீச்சில் இடம் கொடுத்தா மக்களுக்கு நம்ம முதலமைச்சருக்கு நன்றி, நம்ம தொண்டர்களுக்கு நன்றி, எல்லாருமே விருப்பப்படுறது அதுதான். அதனால் எங்கள் கேப்டன் வந்து மக்களுக்கோசரம் தான் வாழ்ந்துக்கிறார் ஒழிஞ்சு அவர் குடும்பத்துக்கோசரம் வாழவே கிடையாது. அதனால் வந்து நம்ம மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் 7 கோடி மக்களுக்கோசரம் தான் வாழ்ந்துக்கிறாரு. அதனால் எங்களுக்கு வந்து எங்களோட கோரிக்கை எங்களுக்கு மெரினாவில் இடம் கொடுக்கணும். அந்த கொடுத்த மெரினாவில் இடம் கொடுத்தா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நம்மளை மனமார்ந்த எங்கள் கட்சி தோழர்கள் தொண்டர்களை கலைஞர் பற்று தொண்டர்கள் முதலமைச்சருக்கு நான் உறுதுணையாக இருப்போம், நன்றி கடன் பட்டிருப்போம். நாங்கள் கேப்டன் கட்சிக்காரங்க உண்மையான தொண்டர் நாங்கள் போகிற இருக்கிறோங்க. என்னைக்கும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருக்கு நாங்கள் நன்றி கடா என்றும் இருப்போம். எங்களுக்கு மெரினாவில் இடம் கொடுத்தால் நாங்கள் எப்பவுமே முதலமைச்சருக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம். கண்டிப்பாக இடம் கொடுக்கணும். மெரினாவுக்கு இடம் கொடுத்தவங்க மக்களுக்காக அவர் ரொம்ப போராடினா. அப்படியே ஒரு முறை வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறாரு. மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவர் இவர். அதனால் வந்து மெரினாவில் இடம் கொடுக்கறது வந்து ஒன்றும் பிரச்சனை கொடுக்கலாம். ஆர்கே சாமி போன்ற பணக்காரங்களை கைது பண்ணக்கூடாதுன்னு நாட்டில் தான் சட்டம் இருக்க, தெரியாம தான் கேட்குறேன். இதான் சட்டம் இருக்க சார். கார்கில் போரில் இருந்த ஏராளமான வீரர்களுக்காக இந்த நாட்டில் மூலம் முடுக்கிற மக்கள் எல்லாம் கண்ணீர் சிந்துறாங்க, கஷ்டப்பட்டாங்க, கோடி கோடியாக கொட்டிக்கு வச்சாங்க. ஆனால் நம்மள மாதிரி ஆளுங்க செத்த இங்கே ஒருத்தனாவது கண்ணீர் சிந்துறானா? தெரியாம தான் கேட்குறேன். ஒருத்தனாவது கண்ணீர் சிந்துறானா? எப்படி சார் கண்ணீர் சிந்துவான்? எப்படி கண்ணீர் சிந்துவான்? என்னமோ நாட்டோட எல்லை கோட்டை தாண்டின மாதிரி ஒருத்தன் டிராபிக்கில் நின்றுட்டு இருந்தா அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆர்ச்சி புக் இருக்க, லைசன்ஸ் இருக்க, ஹெட்லைட் இருக்கான்னு தீவிர விசாரணை. எதுக்காக அந்த விசாரணை? கேவலம் அவங்ககிட்ட இருக்கிற 5-10 பிடுங்க இல்லை ஏதோ ஒரு பொய் கேஸை போட்டு அவனை உள்ளதல்ல. நாம் இப்படி நடந்துக்கிறதுனால தான் நமக்காக மக்கள் கண்ணீர் சிந்த மாட்டேங்கிறாங்க, நமக்காக கதறி அழுக மாட்டேங்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், உணர்வுல இந்தியனாக இருக்கணும், ஒற்றுமலை தமிழனாக இருக்கணும், மொத்தத்தில் மனுஷனாக இருக்கணும். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் துரோகம் பண்ணுற யாராக இருந்தாலும் சரி இந்த வல்லரசுக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஜெயஹிந்த். தமிழ்நாட்டுக்கே மட்டும் இல்லைங்க, நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய இழப்பு தான். அந்த இதை வந்து இன்னும் எங்களால் தாங்கிக்க முடியல. நாங்கள் வந்து இப்போவும் வந்து அவர் இறந்துட்டாருங்கிற ஃபீலிங்கே கொஞ்சம் கூட கிடையாது. அது இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, இன்னும் இருக்காரு, இன்னும் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கிறாருங்கிற இதில் தான் இருக்கோ தவிர அவருடைய உடல் மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். அவருடைய உயிரும் உள்ளமும் அவரை நாங்கள் நேசித்த அத்தனையும் வந்து எங்களோட தான் இருக்குது. அவருடைய பூத உடல் மட்டும் வேணால் இந்த மண்ணை விட்டு போகலாம். அவருடைய அந்த அன்பு கரங்கள் எத்தனையோ பேருக்கு அள்ளி கொடுத்த அந்த வள்ளல், பசின்னு இந்த சென்னையில் இருக்க எத்தனையோ பேத்துக்கோ, வெளியூர்லேருந்து வந்த அத்தனையோ பேத்துக்கோ பசின்னு வந்தவங்களாம் பசியாற்றி கொடுத்துருக்காரு. அவருக்கு எல்லா வல்ல இறைவனுடைய அருள் கிடைச்சி அவருக்கு நல்ல அவர் வந்து நல்ல ஒரு ஆத்மா சாந்தி அடைய எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிறான். பேசின வசனங்கள்லாம் இப்போ எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவரு இந்த ஸ்டேஜில் பேசியிருந்தா இருக்கட்டும். தொண்டரோட வீடியோ பண்ணுறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப கொண்டாடணும். நீங்கள் உங்களுக்கு தான் ரொம்ப இதில் பார்த்தீங்கன்னா உங்களே கூட சொல்ல உங்களுடைய டிவி சேனலுடைய ஓனர் இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு விஜயகாந்த் அந்த நிலைமைக்கான அது நீங்களும் ஒரு முற்றுப்புள்ளி. நிறைய பேர் இப்போ கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரியான ஸ்பீச்சில். உங்களுக்கு பிடிச்ச வசனம் அப்படின்றது இருக்குங்களா ஸ்டேஜில் பேச? எங்களுக்கு எதுவும் கை நீட்டி சொல்ல முடியாதுங்க. அனைத்துமே அவர் எல்லாம் சொன்னதுமே எங்களுக்கு வசனம் தாங்க. இன்னைக்கு அனைத்துமே எங்களுக்கு சொன்னதை பற்றி அவர் வசனம் தான். ஏழைகளுக்கும் ஒரு தெய்வம்னா அவர் மட்டும்தான். அன்னதான பிரபு அதே ஒரு பெரிய இதுதான். இதுக்கு மேலே அவர் முடியாத சூழ்நிலை தான் ஆண்டவன் கொண்டு போயிட்டான். ஏன்னா அது இனிமேல் ஜென்மத்தில் எவனாலே முடியாது. தமிழ்நாட்டில் கிடையாது இனிமேல். அவர் தான் அவருக்கு நிகர் எவருமே கிடையாது. கேப்டன் ஒரு வசனம் சொன்னார் ரமணா படத்தில், என் மரணத்துக்கு பிறகு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்னு சொன்னார். அது இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்குது கேப்டன். உண்மையான இறப்புக்கு பிறகு அது நாங்கள் அவருடைய ஆத்மா சாந்தியடைய நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கோம். ஒரு நல்ல தலைவர், ஒரு நல்ல மனிதநேயம் மிக்க தலைவர், அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதன். பொதுமக்கள் நாங்கள் மட்டும் ரசிகர் மட்டும் நாங்கள் ஏற்றுக்கல, திரும்ப எல்லாருமே பல கட்சிக்காரங்க சார்ந்தவங்களாம் அவ்வளோ ஒரு பெரிய மனிதன் தான். அப்புறம் அவருடைய விஷயம் எப்படின்னா அவ்வளோ நன்மை செஞ்சவர் அவர் தலைவர். அவர் மாதிரி ஒருத்தர் பிறந்து வரதுக்கும் வாய்ப்பு இல்லை, பிறக்கிறதும் வாய்ப்பு இல்லை. எம்ஜிஆர் விட தாண்டப்பட்ட தலைவர் அவர். ஒரு சகாப்தம், ஒரு நல்ல ஒரு தலைவர், மனிதநேயமிக்க தலைவர் தலைவர். அவர் இழப்பு எங்களால் ஈடுகொள்ள முடியாது. இருந்தாலும் என் தம்பிகள் பிரபாகர சண்முக பாண்டியன் அந்நியருடைய தலைமையில் நாங்கள் எங்களுடைய கட்சி வலிமைப்படுத்தும். இருக்கின்ற வரை இறக்கின்ற வரை இந்த கட்சி அழியாது. கர்னர் வந்து நம்ம பார்க்கல. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கேப்டனை பார்த்துட்டு இருந்தோம். அந்த இழப்பை நாங்கள் ஈடு செய்ய முடியாத இழப்பு. எத்தனையோ பூகம்பம், குஜராத் பூகம்பமாக இருக்கட்டும், பாகிஸ்தானில் நடந்த நிகழ்வாக இருக்கும்,
அவரோட சொந்த சொத்தை அவர் சம்பாதிச்ச சொத்தை இழந்தார். ஆனால் அவரை நாங்கள் இழக்க விரும்பல, மனசில் வச்சுருக்கோம். என்றைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம். நன்றி.